வாழ்க்கையில எப்பயுமே பொறுமை ரொம்ப அவசியம் சொல்லுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த குரங்கோட கதையே சொல்லலாம். ஒரு குரங்கு வந்து ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய மாமரத்த பாக்குது. அந்த மாமரத்த பார்த்ததும் அதுல இருக்க மாம்பழத்த எடுத்து சாப்பிடணும். அதோட சுவை நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்னு நெனச்சு, அந்த பழத்த வந்து பறிச்சு அதுவும் சாப்பிடுது. சாப்பிட்டதும் அதோட சுவை வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சு போயி, ஆஹா! இந்த பழம் இவ்ளோ டேஸ்ட்டா இருக்குல்ல. அப்ப இந்த பழத்தோட கொட்டைய எடுத்துட்டு போய் நம்ம மண்ணுல புதைச்சு வச்சு, அத வளர வச்சோம்னா, அந்த மரத்துலருந்து நம்ம இன்னும் எவ்வளவோ பழங்கள் கடிச்சு சாப்பிடலாம். அந்த பழத்த நம்ம சாப்பிடுறத யாருமே தடுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஆசையா அந்த பழத்தோட கொட்டைய எடுத்துட்டு போய் மண்ல அதுவும் புதைக்குது. நல்லபடியா தண்ணி ஊத்தி மூடி வச்சு எல்லாம் பண்ணுது. ஆனா, அந்த குரங்கு மனசுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அத பொறுமையா இருக்க விடாம எப்ப முளைக்கும், எப்ப முளைக்கும்னு அதோட தூண்டுதல் காரணமா அந்த மனசு அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அந்த குரங்கு. உடனே அந்த குரங்கு என்ன செஞ்சுச்சு, அந்த புதைச்ச விதைய போய் திரும்ப எடுத்து பாக்குது. திரும்ப உள்ள வைக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப எடுத்து பாக்குது. இப்படியே தொடர்ந்து அத எடுத்து உள்ள வைக்க, வெளிய எடுக்க, உள்ள வைக்க இதே மாரி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. 2 நாளைக்கு மேல அந்த குரங்குக்கு வந்து அது பொறுமையே கிடையாம, இது ஏன் முளைக்கவே மாட்டேங்குது? முளைக்கவே முளைக்காது அப்படின்னு சொல்லி அந்த விதைய தூக்கி எறிஞ்சிருது. இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நடக்கலைன்னோனே, ஐயோ! நடக்கலையே நடக்கலையேன்னு நம்ம புலம்புறத விட, அதுக்கான கால அவகாசத்த குடுக்குறப்ப அது கண்டிப்பா வெற்றி அடையும். அப்படிங்கிறது இந்த கதையிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு விஷயமும் நடக்கணும்னு நெனச்சீங்கன்னா, முயற்சி குடுக்குறதோட சேர்த்து அதுக்கான கால அவகாசத்தையும் குடுத்து, இறைவன் மேல முழு நம்பிக்கை வச்சு காத்திருங்க. உங்களுக்கான வெற்றி ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.